குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினமணி செய்தித்தாள நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்க தலைப்பு அப்படின்றது வந்து பிளானிங் கமிஷனும் நித்தி ஆயோக் மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாப்டரா வந்து பார்க்க போறோம் நம்ம புக்ல. ஸோ அதுக்கு அடுத்து சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ, டாக்ஸ்னா என்னென்ன வகையில டாக்ஸஸ் இருக்கு, ஜிஎஸ்டியா என்ன, ஜிஎஸ்டியில் என்னென்ன ஸ்லாப் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம அடுத்த டாப்பிக்கா வந்து பார்க்க இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி பொது தமிழ் இருக்கு. ஸோ பொது தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று பார்த்த அதே மாதிரி ஒரு தலைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல பயன்படுத்தி சுற்றுச்சூழல் அமைத்தல் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதை படிக்க போறோம். அதுக்கடுத்து எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து என்விரான்மெண்ட் அண்ட் இக்காலஜி அப்படின்ற டாபிக் வந்து இன்னைக்கு நம்ம படிக்க இருக்கோம். டெஃபினட்டா அதுல இருந்து நமக்கு ஒரு கேள்வி அப்படின்றது நமக்கு சயின்ஸ்ல இருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ அதுவும் அதற்கடுத்து வந்து சுருக்குதல், சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்ற தலைப்பு நம்ம படிக்க இருக்கோம் அப்படி பார்க்குறோம். ஸோ இதான் நம்ம இன்றைய வகுப்புல நம்ம படிக்க உள்ள தலைப்புகள். ஸோ இன்றைய நியூஸ் பேப்பர் அப்படின்னு எடுத்துனா ஃபர்ஸ்ட் நியூஸ் பொலிட்டிக்கல் நியூஸ் தான் வந்து அதுக்கடுத்து பொலிட்டிக்கல், சினிமா, கிரிக்கெட்னு சொல்லிட்டு எல்லாமே கலந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு தேர்வு நோக்கில் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஜஸ்ட் சும்மா அப்படியே ரீட் பண்ணிட்டு விட்டுறலாம், என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து ஹெட்டிங் மட்டும் தான், உள்ள போய் படிக்க கூடாது. இந்த அதுக்கடுத்து சைடா நம்ம வந்து திருக்குறள் போயிடும் ஃப்ரெண்ட். ஸோ திருக்குறள்ல வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்து வினையாடல் அப்படின்ற அதிகாரத்துல குறள் வந்து கொடுத்திருக்காங்க. தலையங்கத்துக்கு போறோம். நாள்தோறும் நாடுக மன்னன் வினை செய்வான், கோடாமை கோடாது உலகு, தொழில் செய்கின்றவன் போனாதிருக்கும் வரையில் உலகம் கெடாது, ஆகையால் மன்னன் நாள்தோறும் அவனுடைய நிலைமையை ஆராய வேண்டும் அப்படிங்கிறான். அப்ப தொழில் செய்கின்றவன் கோணாது இருக்கும் வகையில் தொழில் செய்யக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா தரமற்ற பொருளை உற்பத்தி பண்ணும் போதோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா விலை அதிகமா வைக்கும் போது மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. ஸோ அதனால வந்து நாடும் பாதிக்கப்படும். ஸோ அப்ப அவனை வந்து கரெக்டா செக் பண்ண வேண்டியது யாரோட வேலை அப்படின்னா வந்து பார்த்தா மன்னனுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து அட்வைஸா வந்து கொடுத்திருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா ஆட்சியாளர்கள் பொருந்தக்கூடிய ஒரு திருக்குறளா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். வந்து ஸோ அதற்கடுத்து இந்த அசாம்ல வந்து நீடிக்கும் வெள்ளம் வந்து நார்த் ஈஸ்ட்ல மழை பயங்கரமா கொட்டிட்டு இருக்கு. அதே மாதிரி வடகிழக்கு தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்றது வந்து சவுத் ஈஸ்ட் மான்சூன் வந்து மே 24 நமக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு பார்க்குறோம். இந்தியாவில் கேரளா ஒரு வாரம் முன்னதாகவே ஆரம்பிச்சிச்சு நமக்கு தெரியும். இப்ப வடகிழக்கு மாநிலம் அதிக மழைப்பொழி வந்து இருக்கு. அப்ப அசாம்ல எந்தெந்த ரிவர்ல வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது அப்படின்னா அசாம்ல பாயக்கூடிய நதிகள், முக்கியமான நதிகள் பிரம்மபுத்திரா, பரக் அண்ட் கோபிலி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ உள்ளிட்ட முக்கிய ஆறுகள் வெள்ளம் பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அப்ப கோபிலி அப்படின்ற ரிவர் வந்து எங்க இருக்குன்னு கேட்பாங்க, பரக் அப்படின்ற ரிவர் எங்க இருக்குன்னு கேட்பாங்க, பிரம்மபுத்திரா எங்க இருக்குன்னு கேட்பாங்க. சோ ஆப்ஷன்ல வந்து அஸ்ஸாம் அப்படிங்கிறது இருக்கும். சோ அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம அதை நோட் பண்ணிட்டோம் அப்படின்னா சரியா இருக்கும் ஃப்ரெண்ட். வந்து சோ அது இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து வயது வந்தோருக்கான எழுத்தறிவுல முன்னணியில் தமிழகம் அப்படி பார்க்குறோம். ஸோ வயது வந்தோருக்கான எழுத்தறிவு அப்படின்றது இந்தியாவில் அனைத்து வயதினரும், அதாவது பள்ளி படிப்பை வந்து முடிக்காதவங்க, பள்ளிக்கு போகாதவங்க, ஸோ அவங்களுக்கான எழுத்தறிவு அப்படின்றது கல்வி கற்றல் அப்படின்றது வந்து திட்டம் வந்து இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஸோ சமூகத்தில் உள்ள அனைவருக்கும் வாழ்நாள் முழுவதும் கற்றல் பற்றிய புரிதல் வந்து ULLAS அப்படின்ற புதிய இந்தியா எழுத்தறிவு திட்டம் முடிவுக்கிறோம். அப்போ புதிய இந்தியா எழுத்தறிவு திட்டம் யாருக்காக அப்படின்னா வயது வந்தோருக்கான கல்வி அறிவு திட்டமா வந்து இருக்கு அப்படி பார்க்குறோம். தேசிய திறந்தநிலை பள்ளி கல்வி நிறுவனம் தொகுத்து வெளியிட்ட புள்ளி விவரங்களின்படி FLNAT தேர்வை தமிழகத்தை சேர்ந்த ஒரு 5 லட்சம் பேர் வந்து எழுதியிருக்காங்க. அனைவருமே வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அப்ப 100% வந்து தேர்ச்சி விகிதம் அப்படின்னு தமிழ்நாடு முன்னிலையில் வகிக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். அதற்கு அடுத்த இடத்துல யார் இருக்கா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா திரிபுரா இருக்கு அண்ட் டெல்லி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்த மாநிலம் கொடுத்திருக்காங்க. அப்ப தமிழகம் வந்து முன்னணியில் இருக்கு. 100% வந்து ரிசல்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க தமிழகத்துல. அது எழுதியவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 5 லட்சம் பேர் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அந்த திட்டத்தோட பேர் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து புதிய இந்தியா எழுத்தறிவு திட்டம் அப்படின்னு பார்க்கிறோம். இது யாருக்கானது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சமூகத்தில் உள்ள அனைவருக்கும் வாழ்நாள் முழுவதும் கற்றல் பற்றிய புரிதல் ஏற்படுத்துவதற்காக கொண்டுவரப்பட்டதா புதிய இந்தியா எழுத்தறிவு திட்டம் அப்படி பார்க்கிறோம். அப்ப வயது வந்தோருக்கான கல்வி அறிவு திட்டமா இது வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இது தமிழகத்துல 100% தேர்ச்சி வந்து அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத இப்ப புள்ளிவிவரம் வந்து தெரிவிக்குது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அதனால நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் அது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து IPL மேட்ச்ல வந்து RCB வந்து வின் பண்ணியிருக்காங்க 18 வருஷம் கழிச்சு. இதுல ஒரு சின்ன ஒரு என்னன்னா ஒரு லிங்க் ஒன்று ஆயிருக்கு. என்னன்னா 18 அப்படின்ற நம்பர் வந்து ஜெர்சி நம்பர் யாருடையது அப்படின்னா வந்து விராட் கோலியோடது. 18வது வருஷத்துல வந்து அவங்க சாம்பியன் ஆயிருக்காங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது RCB சொல்ல வேண்டியதில்லை. தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து CSKக்கு அடுத்தபடியா வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு RCBக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க. ஸோ இப்போ RCB வந்து வின் பண்ணியிருக்காங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் வந்து இருக்கு. நமக்கு எக்ஸாம்லையும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அந்த ஸ்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி. ஸோ அடுத்து தமிழறிஞர் தாயம்மாள் அரவாணனுக்கு வந்து கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருதை முதல்வர் மு க ஸ்டாலின் வழங்கியுள்ளாருங்க. அப்ப தமிழர் அறிஞர் தாயம்மாள் அரவாணனுக்கு வந்து கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது அப்படின்றது இந்த ஆண்டு யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு கேட்டாங்க அப்படின்னா தாயம்மாள் அரவாணனுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்குறோம் ஃப்ரெண்ட்.